தஞ்சை பெரிய கோவில் அல்லது பிரகதீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற இந்து கோவிலாகும். இது 11ஆம் நூற்றாண்டில் சோழ அரசன் இராசராச சோழனால் கட்டப்பட்டது. இதன் புகழ்பெற்ற பெயர் பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்றாகும். கோவிலின் வரலாறு. 1. கட்டுமானம். 1003 முதல் 1010 வரை கிபி. கோவில் கட்டப்பட்ட நேரம். இராசராச சோழன் கி.பி. 985 முதல் 1014 வரை ஆட்சி செய்தார். கோவில் கட்டுமானம் சுமார் 7 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோவில் அப்போது உள்ள இந்தியாவின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாக இருந்தது. 2. ஆர்க்கிடெக்சர். கோவில் திராவிட கலையையும் சோழ சாம்ராஜ்யத்தின் பராக்கிரமத்தையும் பிரதிபலிக்கிறது. கோபுரம். கோவில் மதில் உச்சியில் உள்ள ராஜகோபுரம் விமானம் சுமார் 216 அடி உயரமாக உள்ளது. இதன் உச்சியில் கும்பம் வடிவில் என்பது டன் எடையுடைய பாறை அமைக்கப்பட்டுள்ளது. மூலவர். கோவிலின் பிரதான தெய்வமாக லிங்க வடிவில் பிரகதீஸ்வரர் சிவன் இருக்கிறார். லிங்கத்தின் உயரம் சுமார் 13 அடி ஆகும். கோவிலின் சுவர்கள் மற்றும் மதில்கள் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களால் அலங்கரிக்கப்படப்பட்டுள்ளது. 3. சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள். சோழ வம்சத்தின் சிற்பக்கலை மற்றும் ஓவியங்களை பெருமளவில் காட்சிப்படுத்தும் வகையில் கோவிலின் சுவர்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நவநீத கிருஷ்ணன் நடராஜர் துர்கை போன்ற தெய்வங்களின் சிலைகள் மற்றும் கதை பாகங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. 4. அரிய வகை நுட்பங்கள். கிரந்தா இலிபியத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் சோழர்களின் யுகத்தின் அரசியல் சமூகம் பொருளாதார நிலவரம் மற்றும் கலை களத்தை பதிவு செய்துள்ளன. கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட பாறைகள் மிகப்பெரியவை. அவற்றை எடுக்க மற்றும் போக்க சிரமமான பணிகள் செய்யப்பட்டது. 5. பதிவுகள் மற்றும் காப்பு. கோவில் சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் மற்றும் மராத்தியர்கள் போன்ற பல அரசர்கள் மூலம் பராமரிக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய தொல்லியல் ஆய்வகம் ஆசி கோவிலின் பராமரிப்பை எடுத்துக்கொண்டது மற்றும் 1987 இல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோவில் அதன் அற்புதமான கட்டமைப்புகளும் கலையம்சங்களும் வரலாற்று முக்கியத்துவமும் அதன் தாண்டிய பாரம்பரியத்தாலும் இந்திய கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. தஞ்சை பெரிய கோவில் திராவிட கலையின் உச்சநிலையை பிரதிபலிக்கின்றது. இது இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் தகவல்கள். கட்டுமான நுட்பம் மற்றும் இயந்திரம். 1. கட்டுமான நுட்பம். மத்திய விமானம். கோவிலின் மத்திய விமானம் ராஜகோபுரம் 216 அடி உயரமானது. இதன் உச்சியில் 80 டன் எடையுடைய பாறை அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது வரை எவ்வித சிமெண்ட் மற்றும் நவீன உபகரணங்கள் இல்லாமல் இத்தகைய மகத்தான கட்டிடம் எப்படி கட்டப்பட்டது என்பது ஆச்சரியமானது. கல்யாண மண்டபம். கோவிலின் கல்யாண மண்டபம் மிகவும் பிரபலமானது. இதன் தூண்கள் மற்றும் மண்டபம் மீது அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. 2. கல்வெட்டுகள். இராசராசன் கல்வெட்டுகள். கோவில் சுவர்களில் இராசராச சோழனின் ஆட்சி தன்னுடைய வெற்றிகள் அன்பளிப்புகள் மற்றும் காப்பு கொடுத்தவைகளை பற்றிய பல கல்வெட்டுகள் உள்ளன. நேரடி தமிழ் கல்வெட்டுகள். கோவில் கட்டிட வேலைப்பாடுகளை எடுத்துரைக்கும் சோழர்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலவரத்தை விளக்கும் பல கல்வெட்டுகள் உள்ளன. தெய்வங்களின் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள். நவநீத கிருஷ்ணன் சிறந்த வடிவமைப்பு மற்றும் அழகிய புனைவுகளால் சிற்பிக்கப்பட்டுள்ள இம்மூலவர் சிற்பம் சிறப்பாக விளக்கப்படுகின்றது. 2. நடராஜர் நடனம் ஆடும் சிவபெருமானின் சிலை மிகவும் பிரபலமானது. 3. துர்கை அழகிய மற்றும் சக்திவாய்ந்த வடிவத்தில் துர்க்கையின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சமூக மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம். 1. சமூக அற்புதங்கள். சோழர்களின் சமூக மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகளை பறைசாற்றும் பல முக்கிய கல்வெட்டுகள் மற்றும் ஓவியங்கள் கோவிலில் காணப்படுகின்றன. 2. வீசும் இசை. சோழர்களின் இசை மற்றும் நடன கலையை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய இடமாக இருந்தது. பல இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் இங்கு நடத்தப்பட்டன.